அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைய வீடியோவில் தமிழ் மாதிரி தேர்வு 2 இதை நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தமிழ் மாதிரி தேர்வு 1 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் 25 கேள்வியை பார்த்தோம். இந்த வீடியோவிலையும் 25 கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேன். எங்கேருந்து கொண்டு வந்திருக்கேன்னா, ஸ்கூல் புக்கு 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு அங்கேருந்து கொண்டு வந்திருக்கேன். கவர்மெண்ட் மெட்டீரியல் அதுலேருந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லியுமே படிப்போம். நீங்களும் டெய்லியுமே படிப்பீங்க. ஆனால் டெஸ்ட்டு போட்டு பார்க்க மாட்டீங்க. நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும், ஜாலியாக அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோக்களை கொடுக்குறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கையும் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சரி, ஓகே. நம்ம இன்றைய ஃபஸ்ட்டு வினாவை பார்க்கலாமா? பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி அந்த கான்செப்டில் வருதுங்க. இதுக்கான விடை தே என்றால் கடவுள், பே என்றால் மேகம், பை என்றால் இளமை, வை என்றால் புல். இதுதான் சரி. அடுத்த வினா பாருங்கள். உவேசாவிற்கு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு என்ன? இது வந்து பழைய சமச்சீர் புத்தகங்க, 6ஆம் வகுப்பில் இருக்குது. உவேசாவிற்கு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 2006 என்பது கரெக்டு. 2006. அடுத்த வினா பாருங்கள். இது வந்து இலக்கண கொஷின். இந்த வேலையை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று கூறுவது என்ன? இந்த வேலையை செய்வாயான்னு கேட்குறாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க? நீயே செய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏவல் விடை என்பது கரெக்டு. ஏவல் விடை. அடுத்த வினா பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. ஐங்குறு நூறு அப்படிங்கிற நூல்லேருந்து கேள்வி வந்திருக்கு. விடை பார்க்கலாங்களா? ஐங்குறு நூறு 3 முதல் 6 அடி எல்லை கொண்டது, கரெக்டு. அகவற்பாக்களால் ஆனது, இதுவும் கரெக்டு. தொகுத்தவர் யானைக்கச்சை மாந்தரஞ்சேர்ல் இரும்புரை, இது தவறுங்க. தொகுப்பித்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார், இதுவும் தவறு. புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் இவர் வந்து தொகுத்தவர். தொகுப்பித்தவர் தான் யானைக்கச்சை மாந்தரஞ்சேர்ல் இரும்புரை. இரண்டுமே மாறி வந்திருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வினா பாருங்கள். அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். இதில் வந்து உள்ள இயைபு சொற்கள் என்ன? இயைபு சொல்லுன்னா என்னங்க? இறுதி எழுத்து அல்லது இறுதி சொல் ஒரே மாதிரி வந்தால் அதை தான் இயைபு சொற்கள் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், தரலாகும் குரலாகும் ஒரே மாதிரி வந்திருக்கா? அப்போ இதுதான் இயைபு சொல். தரலாகும் குரலாகும் என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். பொருத்தமான இலக்கிய வடிவத்தை தேர்க. இது வந்து புக் பேக் கொஷின் 11th புத்தகத்தில் இருக்குதுங்க. எது பொருத்தமானதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் ஒற்றை வைக்கோல் புரட்சி என்பது மரபு கவிதை கிடையாது, தவறு. யானை டாக்டர் என்பது குறும்புதினம், இது கரெக்டு. மனோன்மணியம் என்பது சிறுகதை கிடையாது, தவறு. ஐங்குறு நூறு என்பது புது கவிதையே கிடையாது, இதுவும் தவறு. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா யானை டாக்டர் என்பது குறும்புதினம், இதுதான் சரியான விடை. அடுத்த வினா பாருங்கள். கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் என்று கூறும் நூல் என்ன? கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் என்று கூறும் நூல் என்ன? இதுக்கான பதில் இந்த வரி வந்து கலித்தொகையில் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் யார்? நாட்டுப்புற இசையுடைய எளிமையை கையாண்டு கவிதைகளை எழுதியவர் யார்? இதுக்கான பதில் உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவி. அடுத்த வினா பாருங்கள். பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். இந்த தொடர் உணர்த்தும் பொருளுக்கேற்ற ஊமை தொடரை தேர்க. இது வந்து எக்ஸாமில் வந்து கேள்விங்க. பாரதியுடைய பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். இதுக்கேற்ற சரியான ஊமையை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதுக்கான விடை உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்பது கரெக்டு. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. அடுத்த வினா பாருங்கள். இலக்கண கேள்வி. மொழி பயன்பாட்டை முழுமையாக்கும் சொல் என்ன? மொழி பயன்பாட்டை முழுமையாக்கும் சொல். இதுக்கான பதில் இடைச்சொல் என்பது கரெக்டு. இடைச்சொற்கள். அடுத்த வினா பாருங்கள். அயோத்திதாசருடைய புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது என்ன? அயோத்திதாசருடைய புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது என்ன? இதுக்கான பதில் அவருடைய ஆழ்ந்த படிப்பு என்பது கரெக்டு. ஆழ்ந்த படிப்பு. அடுத்த வினா பாருங்கள். இலக்கண கொஷின். செய்யப்படு பொருள் வேற்றுமை என்று அழைக்கப்படுவது என்ன? செய்யப்படு பொருள் வேற்றுமை என்று அழைக்கப்படுவது என்ன? இதுக்கான பதில் இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை தான் செய்யப்படு பொருள் வேற்றுமை. அடுத்த வினா பாருங்கள். வறுமை வந்த காலத்தில் எது குறையாமல் பெருமித உணர்வுடன் வாழ வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? இது திருக்குறள் கொஷினுங்க. வறுமை வந்த காலத்தில் எது குறையாமல் பெருமித உணர்வுடன் வாழ வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? இதுக்கான பதில்
வறுமை வந்தாலும் ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்த வினா பாருங்கள். முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்கள் இன்றியமையாதவை என்று கூறியவர் யார்? முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்கள் இன்றியமையாதவை என்று சொன்னவர் யார்? இதுக்கான பதில் கோர்டன் ஆல்ஃபோர்ட். கோர்டன் ஆல்ஃபோர்ட். அடுத்த வினா பாருங்கள். நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை? நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை? இதுக்கான பதில் 42 இருக்குதுங்க. 42. அடுத்த வினா பாருங்க. கோட்டோவியம் என்றும் சொல்லை பிரித்து எழுதுக. கோட்டோவியம், இதை பிரித்து எழுதணும். இதுக்கான பதில் கோடு கூட்டல் ஓவியம் கோட்டோவியம். கோடு கூட்டல் ஓவியம் கோட்டோவியம். அடுத்த வினா பாருங்க. ஆடுகளம் இச்சொல்லில் வல்லினம் மிகாது என்பதற்கான காரணம் என்ன? ஆடுகளம் இந்த சொல்லில் வல்லினம் மிகாது, இதுக்கான காரணம் என்னங்க? விடையை பார்க்கலாங்களா? ஆடுகளம் என்பது என்னங்க? இது வினைத்தொகை. இதை வச்சு நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம். வினைத்தொகையில் வல்லினம் மிகாது, இதுதான் சரி. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. அடுத்த வினா பாருங்கள். நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை படைப்பு உள்ள இடம் இது. நாயக்கர் காலத்தில் சிற்பக்கலை உருவாக்கியிருப்பாங்க இல்லையா, அதனுடைய உச்சநிலை படைப்பு எங்கே இருக்குது? இதுக்கான பதில் பேரூர் சிவன் கோவில். எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. பேரூர் சிவன் கோவில். அடுத்த வினா பாருங்கள். தீரா இடும்பை தருவது என்ன? இது திருக்குறள் கொஷினுங்க. தீரா இடும்பை தருவது என்ன? இதுக்கான பதில் ஆராயாமல் நட்பு கொள்ளுதல், பிறகு ஐயப்படுதல். இந்த இரண்டும் தீரா இடும்பை தரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஆராயாமை மற்றும் ஐயப்படுதல். அடுத்த வினா பாருங்க. வாடா ராசா வாடா கண்ணா என்று தாய் தன் மகளை அழைப்பது என்ன? வாடா ராசா வாடா கண்ணான்னு தாய் அழைக்கிறாங்க. யார் அழைக்கிறாங்க? மகளை அழைக்கிறாங்க. மகளை சொல்லலாமா? சொல்லக்கூடாது, ஆனால் சொல்கிறாங்க. அப்போ இது பால் வலுவமைதி. பால் வலுவமைதி. அடுத்த வினா பாருங்க. பூட்கையில்லோன் யாக்கை போல என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் யார்? பூட்கையில்லோன் யாக்கை போல என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் யார்? இதுக்கான பதில் ஆலந்தூர் கிழார். ஆலந்தூர் கிழார். அடுத்த வினா பாருங்க. சிறு பொழுதுகளை பொறுத்துக. தமிழில் 5 சிறு பொழுதுகள் இருக்குதுங்க. இதை கரெக்டாக பொறுத்தணும். விடை பார்க்கலாங்களா? குறிஞ்சிக்கு யாமம், முல்லைக்கு மாலை, மருதத்துக்கு வைகரை, நெய்தலுக்கு ஏற்பாடு. அடுத்த வினா பாருங்க. எனது போராட்டம் என்ற வரலாற்று நூலை எழுதியவர் யார்? எனது போராட்டம் என்ற வரலாற்று நூலை எழுதியவர் யார்? இதுக்கான பதில் மாப்போ சிவஞானம். மாப்போசி. அடுத்த வினா பாருங்க. வாசவர் எனப்படுவோர் யார்? வாசவர் எனப்படுபவர் யார்? இதுக்கான பதில் நறுமணப் பொருட்களை விற்போர் வாசவர்கள். அடுத்த வினா பாருங்க. கடைசி வினாங்க. கிழமைப்பட வாள் என்றவர் யார்? கிழமைப்பட வாள் என்றவர் யார்? இதுக்கான பதில் ஔவையார் என்பது சரிங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைய வீடியோவில் 25 கேள்வியை பார்த்துருக்கோம். இந்த 25 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது? மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தினமும் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டை உருவாக்கி வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். அதன் மூலமாக எல்லா வீடியோக்களையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.